வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டீ டைம் ஸ்நாக்கு, குயிக்காக பண்ணுற ஒரு ஸ்நாக்கு, ஊற வைக்கிற ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திங்கன்னா 5ல் 1 அரிசி, ரெண்டும் நல்லா கழுகிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அப்படி இருக்கட்டும். நல்லா ஊறிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஸ்மூத்தாக திக்காக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக ஆட்டி எடுத்துடுங்க. இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். மாவு அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தாராளமாக போட்டுடுங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துடலாம். மல்லி இலை அதுவும் தாராளமாக சேர்த்துடுங்க. எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா தெரியும், மாவுக்கு ஈக்குவலாக வெங்காயமும் மல்லி இலையும் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும். பாருங்கள், ஃபுல்லாக வெங்காயமாக தான் இருக்கணும். வெங்காயம் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் சாம்பார் வெங்காயம் மட்டும் போடுங்க, பெரிய வெங்காயம் போட்டுவிடுங்க. அதுங்க சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானோடனே கையில் அப்படி எடுத்து போடுங்க. ஊற வைக்கிற டைம் தான் ஒரு அரை மணி நேரம் எடுக்குது. மற்றபடி ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கக்கூடியது. எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எல்லாமே. 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுத்துருவோம். இப்போ எல்லாமே எடுத்துரும். இதே போல் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லாமே போட்டு எடுத்துருவோம். சூடாக டீயோடு சாப்பிட்றதுக்கு ஒரு கிறிஸ்பான ஒரு டேஸ்டியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.